ஆண்டின் பொதுக்காலம் 31வது வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித சார்லஸ் பொரோமியோ நினைவு. புனித சார்லஸ் பொரோமியோ வாழ்ந்த சூழ்நிலையை பற்றி பார்ப்போம். 1. திரு அவையில் பிளவு ஏற்பட்ட சூழ்நிலை, கத்தோலிக்கர் புராட்டஸ்டன்ட். 2. திரு அவையில் ஒழுக்கம் சீரழிந்து கொண்டிருந்த சூழ்நிலை, ஊழல் பெருகியிருந்த சூழ்நிலை. 3. திரு அவைக்குள் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற ஒரு வேட்கை. இவர் பிறந்தது ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில், மிலான் நகரத்தில். சிவில் சட்டம், திருச்சபை சட்டத்திலே பாண்டியத்துவம் பெற்றவர். 22வது வயதில் வெளியுறவு துறை கர்தினாலாக அவர் இருந்தார், நியமிக்கப்பட்டார். கவுன்சில் ஆஃப் ட்ரெண்டை நடத்துவதற்கு மிக முக்கிய பங்கு வகித்தார். இந்த பின்னணியில் இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன? 1. கடவுளுக்கு பணி செய்ய தியாக வாழ்வையும் துன்ப வாழ்வையும் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பிறப்புரிமையான உயர்குடி பதவி, கௌரவம், செல்வம் இவற்றையும் பிரபுக்களின் மணிமுடையையும் துறந்தார். துன்பம். 70 ஆண்டுகளாக ஆயரே இல்லாத மிலான் நகரத்திற்கு பேராயராக நியமிக்கப்பட்டார். குருக்களை கனிவுடனும் மிகுந்த கண்டிப்புடனும் நடத்தினார். அவரை பற்றி எழுதிய வரலாற்று ஆசிரியர் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: கண்டிப்பான, அர்ப்பணிப்புள்ள, நகைச்சுவையற்ற, சமரசமற்ற ஆளுமையை கொண்டிருந்தார் என்று சார்லஸ் பொரோமியோவை பற்றி குறிப்பிடுகிறார். குருக்கள் தாறுமாறான வாழ்க்கையை நெறிப்படுத்தினார், அதற்கு தான் உதாரணமாக வாழ்ந்தார். குருக்களை கற்பை கடைபிடிக்கவும், ஏழைகளாக வாழவும், மக்களுக்கு பணி செய்யவும் தன் வாழ்வின் வாழ்ந்து காட்டினார். கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினார். இதனால் அவரை கொல்லவும் தேடினார்கள். 3. விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ். 1563ஆம் ஆண்டு மிலான் நகரத்து ஆயராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவரை அப்போது இருந்த திருத்தந்தை 4வது பயஸ் உலகளாவிய திரு அவைக்கு நீங்கள் தேவை என்று சொல்லி அவரை ரோமையிலே வைத்திருந்தார். ஆனால் சார்லஸ் பொரோமியோ, நான் சென்று கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் போன்ற சீர்திருத்தத்தை அந்த பகுதியில் நான் செய்ய வேண்டும், என்னுடைய பணிவாழ்வு அங்கே தேவையாக இருக்கிறது என்று பொறுமையோடு சொன்னார். பிறகு 1 வருடம் சென்று அவரை திருத்தந்தை விடுவித்தார். தன் திரு அவை எல்லா சீர்திருத்தத்தையும் செய்தார். குருக்கள் அதனை எதிர்த்தார்கள். பொதுநிலையினர் அவரை வணங்கினார்கள். ஏனென்றால் மக்களின் தெருக்களில் இறங்கி மக்களோடு மக்களாக நின்றார். கடவுள் பணியை தொடர்ந்து மனம் தளராமல் செய்தார். 4. கடவுளுக்கு இளைய பருவத்தில் உள்ளவர்கள் மிகப்பெரிய சிறந்த செயல்களை செய்ய முடியும் என்று வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய 22வது வயதில் உலகளாவிய திரு அவைக்கு வெளிநாட்டு கர்தினாலாக, அதாவது வைஸ் போப்பாக மாறினார். அந்த காலத்தில் குருமடம் என்று இல்லை. ஏதோ படித்துவிட்டு அந்த ஆயர்கள் கேள்வி கேட்டு யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் குருவானார்கள். ஆனால் இவர் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்டின் வழியாக குருமடம் எப்படி இருக்க வேண்டும், என்ன பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்தார். மிலான் நகரத்திலே ஒரு குருமடத்தை ஏற்படுத்தினார். எனவே குருமடத்தின் பாதுகாவலராகவும் குரு மாணவர்களின் பாதுகாவலராகவும் இன்றும் திகழ்கிறார். இவர் ஒரு புனிதர், குரு, ஆயர், பேராயர், கர்தினால், வெளியுறவுத்துறை கர்தினால். 46 வயது வரைதான் இவர் வாழ்ந்தார். இத்தனை பொறுப்புகளை அவர் மேற்கொண்டார். எனக்கு அவரை விட 10 வயது அதிகமாகிறது, 56 வயது. ஆனால் நான் ஒன்றும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. 5. தாழ்ச்சி, பிரபுத்துவ அந்த மணிமுடியை அவர் தூக்கி எறிந்தார். அக்வைனா சொல்வது போல, ஹியூமிலிட்டி இஸ் ட்ரூத். உண்மையே பணிவு. உண்மை நிலை கடவுளுக்கும் உனக்கும் மற்றவருக்கு முன்பாக
எப்படி இருக்கிறது, அதுதான் பணிவு என்று வாழ்ந்து காட்டினார். ஆன்மீக வாழ்வின் அடித்தளமாக உள்ள ஒரு புண்ணியம் பணிவு. 6. நம்பிக்கையை தெரிந்து கொள், பிறகு அறிவி, பிறகு அதை வாழ்ந்து காட்டு. ரோமை மறைக்கல்வியை ஏற்படுத்தியவர் இவர்தான். பொதுநிலையினர் மறைக்கல்வியை போதிக்க வேண்டும், சிறு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். யார் யாரெல்லாம் திருவருட்சாதனம் வாங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் பயிற்சி கொடுக்க பொதுநிலையினரை அவர் ஏற்படுத்தினார். பிறகு மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்பதை உருவாக்கினார். ஆனால் முதலிலே மறைக்கல்வியை உருவாக்கியது சார்லஸ் பொரோமியோ. அதனால்தான் புனித 2ஆம் ஜான் பாலுடைய பெயர் கார்லோஸ் சார்லஸ். அதனால்தான் நவம்பர் 4ஆம் தேதி வத்திக்கானுக்கு விடுமுறை நாள். அப்படி என்றால் பாருங்கள், சார்லஸ் பொரோமியோ எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்று. 7. ஏழைகளின் பணியாளர். தினமும் 1000 பேருக்கு உணவளிப்பார், உடைகளை வழங்குவார், யார் யாருக்கு இல்லமில்லையோ அவர்களுக்கு கட்டி கொடுப்பார். இப்படி 20 ஆண்டுகள் அவர் மிலான் நகரத்து பேராயராக இருந்து மரிக்கின்ற வேளையிலே அவருடைய அறையில் விலைமதிக்க பொருட்கள் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த 7 பண்புகளை நாம் உள்வாங்குவோம், அவரை நம்முடைய வழித்தடமாக வைத்துக் கொள்வோம். ஆமீன்.